ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்ல சண்டே என்ன லஞ்ச் பண்ண போறோம்னா, இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எஸ் மக்களே, இன்னைக்கு 1 கிலோ மட்டன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கப்ல 2 கப் வந்து பிரியாணிக்கு அரிசி எடுத்து ஊற போட்டிருக்கேன். ஸோ மட்டன் வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து மட்டனை தண்ணி ஊத்தி மசாலாஸ்லாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் விசில் வச்சு எடுத்துக்க போறேன். ஸோ வந்து மட்டன் நிரம்புற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3யும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்க பொடி, பிளஸ் வந்து 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா குக்கரை மூடி நான் விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் மக்களே. ஸோ பாத்தீங்களா, குழம்பு மிளகாய் பொடியும் போட்டிருக்கேன். ஸோ ஆப்ஷனல் தான். நீங்க வெறும் மஞ்சப்பொடி, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டு கூட விசில் வச்சுக்கலாம். நான் வந்து அந்த கறி நம்ம இத வந்து பிரியாணில போடுறதுக்கு தானே. ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் மசாலாஸ் போட்டு தான் மக்களே பொதுவா வேக வைப்பேன். ஸோ விசில் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 விசில் வைக்கணும் மக்களே. ஏன்னா இது ஃப்ரோசன் மட்டன்றதுனால ரொம்பவே விசில் தேவைப்படும். பாருங்க, இப்ப வந்து ஒரு கடாய் எடுத்துட்டேன். பிரியாணி பண்றதுக்கு தேவையான எண்ணெய். எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊத்திக்கலாம். 150 to 200 கிராம் எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 கிலோ மட்டன் எடுத்துக்கிறதுக்கு ஏத்த எண்ணெய் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து கீ பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். கீ வந்து நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். கீ வந்து கம்மியா யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் அதிகமா யூஸ் பண்ணுவேன் மக்களே. பட் எங்க வீட்ல எங்க அம்மாலாம் பாத்தீங்கன்னா கீ தான் அதிகமா எடுத்துப்பாங்க. பட் நான் கொஞ்சம் கீ வந்து கம்மியா எடுத்துப்பேன். ஏன்னா கீ ஹெவியா ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரியாணி அந்த ரைஸ் வந்து ரொம்ப சாப்பிட முடியாது. ஸோ அதனால கீ கம்மியா எடுத்துக்கிட்டா பிரியாணி வந்து உள்ள நல்லா டபக்கு டபக்குன்னு உள்ள போகும் மக்களே. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் இன்னைக்கு நான் பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னா, பட்டை, ஏலக்காய், லவங்கம், அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் இன்னொரு இந்த பூ பேர் எனக்கு தெரியல மக்களே. இது நல்ல கல்பாசின்னு நினைக்கிறேன். செம சூப்பர் ஸ்மெல் வரும். அது கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ஹோல் ஸ்பைஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய வெங்காயத்துல ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ புதினா மல்லிச்செடி கொஞ்சம் கம்மி தான் இங்க எனக்கு கிடைக்கல அவ்வளவா. ஸோ கிடைச்சா எடுத்திருக்கேன். புதினா மல்லிச்செடி நம்ம கை அளவுக்கு ஒரு 3-4 தடவை எடுத்து போடலாம் மக்களே, 1 கிலோ அரிசிக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா எண்ணெய் கீயும் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதா இருந்துச்சு. ஸோ 3 to 4 பீசஸ் ஆஃப் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ மக்களே, வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலா இருந்தாலும் கரெக்டா இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ 2 அளவும் ஈக்குவலா இருக்கலாம். இல்ல வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் கூட இருக்கலாம் தக்காளியோட. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ எஸ் மக்களே, நல்லா வந்து ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாத்தீங்களா. சைடு பை சைடுல பிரியாணிக்கு முட்டையும் அவிக்க போட்டுட்டேன். உப்புல தண்ணியில போட்டு பிரியாணி வேக வச்சு பிரியாணிக்கு சைட்லயே வந்து முட்டையும் பாயில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மறந்துட்டேன் மக்களே. ஸோ அந்த வெங்காயத்திலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. 3 to 4 ஸ்பூன் போட்டேன் இன்னைக்கு நானு. ஆனா நான் லேட்டா போட்டேன் மக்களே, மறந்துட்டேன். ஸோ புதினா, மல்லிச்செடி, தக்காளி இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கிட்ட மட்டனை வந்து நல்லா வேக வச்சு மட்டன் விசில் எல்லாம் அமர்ந்ததுக்கு அப்புறம் அதையும் வந்து இதோட நான் போட்டுக்கிட்டேன். ஆமா மக்களே, நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. பட் சைட் பை சைட்ல நான் வந்து சிக்கன் கிரேவிக்கு சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு அதுல மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டு உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டுட்டு இன்னைக்கு சிக்கன் வந்து ஒரு ஸ்டைலா பண்ண போறேன். அது என்ன சிக்கன் அடுத்து சொல்றேன். குக்கர் விசில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள இங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. ஸோ அதனால அடுப்பை அமர்த்திட்டேன். ஸோ மட்டன் சிக்கன் சொல்லிட்டேனோ, மட்டன் வெந்துட்டு இருக்கு. ஸோ மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. பாருங்க மக்களே, இப்ப வந்து மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்துச்சு இல்லையா, இதுல வந்து நம்ம இப்ப மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ மட்டன் போட்டுட்டு ஸோ எஸ் மக்களே, மட்டன் எல்லாம் போட்டுட்டேன். மட்டன் எடுத்து போட்டுட்டு அதுல கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு. அதை நான்
அப்புறமா வந்து தண்ணி அளந்து ஊத்தும்போது ஊத்திக்கிட்டேன். ஸோ இப்ப மட்டன போட்டு நல்லா வந்து இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி செடி இதோட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் மக்களே. நம்ம தனியா மட்டன் வேற தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ அதனால நம்மளுக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது. இந்த வெங்காயம், தக்காளி, நம்ம தயிரு இதுலருந்து வரக்கூடிய தண்ணியே வந்து நம்மளுக்கு எனஃபா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து ரைஸுக்கு ஏத்தவாறு அளந்து ஊத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டேன் மக்களே. உங்கள்ட்ட சொன்னேன்ல ஸ்டார்ட்டிங்ல வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடணும். பட் நான் இன்னைக்கு மறந்துட்டேன். ஸோ தயிர போட்டுட்டு இருக்கேன் பாத்தீங்களா? தயிர போது தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ சைடுல வந்து அப்படியே ஜிஞ்சர் கார்லிக்கையும் எடுத்து ஒரு 4 ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன் மக்களே. தயிர் வந்து 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 கிலோ மட்டனுக்கு வந்து நான் எப்பயும் வந்து 200 கிராம் எண்ணெய், 200 கிராம் தயிர்ன்னு எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. அப்போ இருந்தே அததான் வந்து ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தயிர் போட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். ஸோ 3 தடவை நல்லா நெறைய எடுத்து போட்டுக்கிட்டேன். போட்டு இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு இன்னும் மசாலா இதெல்லாம் வேகணும் தான். ஸோ அதனால வந்து இஞ்சி பூண்டு போட்டும் எனக்கு வந்து ஃப்ளாப்லாம் எதுவும் இல்ல. சூப்பரா தான் இருந்துச்சு மக்களே. இஞ்சி பூண்டு போட்டு அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, செம சூப்பரா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலாஸ் போடுறோன்றது ரொம்ப சிம்பிள் மசாலாஸ் தான் மக்களே. வாங்க பார்த்துடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டுட்டேன். 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். வேற எந்த ஸ்பெஷல் மசாலாவும் இல்ல மக்களே. நல்லா வந்து இதெல்லாம் வெந்து கடைசியா வந்து அரிசி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம், நான் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு வீட்ல அரைச்சு வச்சிருப்பேன் இல்லையா? அந்த பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். அத நான் போடும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் மக்களே. ஸோ இப்போதைக்கு இந்த மசாலா மட்டும் தான். வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவுமே தேவையில்ல மக்களே. அதுக்கப்புறம் மட்டன் வேக வைக்கும்போதும் நான் உப்பு போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து தேவையான அளவு உப்பு இப்போதைக்கு போட்டுக்கிட்டேன். நம்ம தண்ணி எல்லாம் ஊத்திட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் தேவைப்பட்டா. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் வேக வச்சுக்கிட்டேன். இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போறதுக்காண்டி. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஸோ இப்ப அது வெந்துகிட்டு இருக்க ஒரு 5 நிமிஷம் கேப்ல வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டுட்டு, இந்த சோம்பேறி சிக்கன் இந்த சிக்கன் பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறி சிக்கன், உப்பு, மஞ்சள் பொடி, ஆ இஞ்சி பூண்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுட்டு நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ சிக்கன் மக்களே. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுல வந்து இப்ப இன்னைக்கு சோம்பேறி சிக்கனுக்கு என்னென்ன போட போறோம் மசாலா அப்படின்றத பார்க்கலாம் மக்களே. பாருங்க மக்களே, நல்லா வந்து 5 நிமிஷம் வேக வச்சுட்டேன். மூடி ஓப்பன் பண்ணி, கொஞ்சம் உப்பும் செக் பண்ணிட்டேன். அப்பப்ப நம்மளுக்கு உப்பு பார்க்குறது வழக்கம் தானே! அந்த மாரி உப்பு பார்த்துட்டு, இப்போ வந்து மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதுனால, நம்ம தண்ணி அளந்து ஊத்திக்கலாம். நான் 2 கப்பு முதலே காமிச்சேன் இல்லையா? அந்த 2 கப் நான் வந்து அரிசி எடுத்திருந்தேன். ஸோ வந்து 2 கப் அரிசின்னா, நான் 2 கப் தண்ணி மட்டும் தான் மக்களே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல என்னுடைய அரிசி வந்து நான் ஊற போட்டுட்டேன். ஸோ அதனால வந்து 2 கப் அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி தான் மக்களே இன்னைக்கு எடுத்தேன். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்துருந்துச்சு. தளன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெங்காயம், தக்காளி, தயிரு இதுலலாம் இருந்து வரக்கூடிய தண்ணியும் நம்ம இந்த தண்ணி ஆட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால கரெக்ட்டா இருந்துச்சு மக்களே. ஸோ 2 கப் அரிசி போட்டதுக்கு 2 கப் தண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உப்பு செக் பண்ணிட்டு, கொஞ்சம் உப்பு வந்து எப்பயுமே இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணும்போது, ஒரு கல் கூட இருக்கணும். அப்பதான் நம்ம அரிசி வெந்து வரும்போது கரெக்ட்டா இருக்கும் மக்களே உப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்றவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸி. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு மசாலா, இந்த டைம்ல தான் நான் அத ஆட் பண்ணேன். பிளஸ் நம்ம இன்னைக்கு மட்டன் வேக வைக்கும்போது இருந்த தண்ணி 1 கப்பும், 1 கப் நம்ம நார்மல் தண்ணியும் எடுத்துக்கிட்டேன் 2 கப் தண்ணிக்கு. ஸோ இந்த மசாலா லைட்டா வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, நம்ம முதல்ல மட்டன் வேக வைக்கிற தண்ணீல கொஞ்சம் மசாலா போட்டு தானே வேக வச்சோம். ஸோ அதனால அந்த தண்ணிய நம்ம ஆட் பண்ணும்போது, அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மாறுன மாரி இருந்துச்சு. ஸோ பிரியாணி டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும். அத வந்து ஈக்குவல் பண்றதுக்காண்டி இன்னைக்கு நான் வந்து இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3யும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்க பொடிய ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நீங்க பெட்டர் வந்து மட்டன் வேக வைக்கும்போது எந்த மசாலாவும் இல்லாம இஞ்சி, பூண்டு, உப்பு, மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சீங்கன்னா,
இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு பொடி நம்ம இந்த நேரத்துல ஆட் பண்ண தேவை வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஸோ இருந்தாலும் மக்களே இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே அருமை. ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணிய ஒரு பொட்டு தண்ணி இல்லாம அரிசிய நல்லா ட்ரிப் பண்ணிட்டு இந்த தண்ணியோட போட்டுட்டு நல்லா வந்து நல்லா ரொம்ப அப்படி கிளறக்கூடாது மக்களே. கீழ இருந்து அரிசிய போட்டுட்டு லைட்டா மேல அப்படி விளக்கி விட்டுட்டு மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கீழே தவா வச்சு தம் போட்டுற வேண்டியதான். சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி வந்துருந்துச்சு மக்களே இன்னைக்கு எங்க வீட்ல. பாத்தீங்களா மக்களே, தம் போடுறதுக்காண்டி இந்த ஒரு தவா நான் வச்சிருப்பேன். ஸோ அதை தூக்கி வச்சுட்டு போட்டுட்டு இப்போ வந்து கடைசியா ஒரு ஸ்பூன் கீ போட்டுட்டு மூடி போட்டு நல்லா வந்து தண்ணியை வத்த விட்டு சூப்பரா தம் ஆயிடுச்சு மக்களே. அது ஒரு பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம சோம்பேறி பிரியாணிக்கு வந்துடலாம். ஸோ இஞ்சி பூண்டு உப்பு போட்டு நான் வச்சிருந்தேன் இல்லையா, அதுல இப்போ நான் வந்து ஒரு 2 பல்லாரி, சின்ன பல்லாரி தான் மக்களே. ஸோ எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய தக்காளி ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து தேவையான மசாலாஸ் போட்டு சோம்பேறி சிக்கன் பண்றதுக்கு மசாலா போட்டுட்டு இருக்கேன் மக்களே. பாருங்க, இந்த ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து அரைச்சு வச்சிருக்க பொடி ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் இது வந்து வீட்டு குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் மக்களே. மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதுதான் மக்களே மசாலா. நான் வேற எந்த ஒரு சிக்கன் மசாலாவோ எதுவுமோ போடல மக்களே. சூப்பர் டூப்பரா வந்திருந்துச்சு. நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன் மக்களே. ஸோ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்ததுனால ஆஹ் அந்த 1 கிலோ சிக்கனுக்கு வந்து தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதுல பாதியா எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ 2 to 3 ஸ்பூன் வந்து நான் வந்து தயிர் போட்டு தேவையான சிக்கனுக்கு தேவையான ஆயிலும் குக்கிங் ஆயிலும் ஊத்திட்டு உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இதை வந்து நான் சைட்ல நல்லா வந்து ஷீட் போட்டு ஊற வச்சுட்டேன் மக்களே. இந்த மாதிரி சோம்பேறி சிக்கன் பண்ணி பாருங்களேன். அந்த மசாலா ஃபிளேவர் வேற லெவல்ல வந்துருந்துச்சு மக்களே. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்களும் என்னோட சேனல் ஃபாலோ பண்ண என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லணும் மக்களே. இந்த மாதிரி ஒரு சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கவர் பண்ணி நான் சைடா வந்து வச்சுட்டேன் மக்களே. ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். அதுக்கிடையில இந்த பக்கம் முட்டையும் பாயில் ஆயிடுச்சு. பிளஸ் வந்து ரைஸும் நல்லா தம் ஆயிட்டு இருக்கு. ஸோ எஸ் மக்களே, இப்போ வந்து ஒரு தவா எடுத்துட்டேன். சூப்பரான ஒரு பால் கேசரி எப்படி பண்றதுதான் பார்க்க போறீங்க. ஸோ ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எஸ் மக்களே, இந்த மாதிரி ஒரு பால் கேசரி நீங்களும் கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா நிறைய கேஷ்யூ அண்ட் முந்திரி வந்து போட்டா எங்க வீட்ல ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நிறைய கேஷ்யூஸ் அண்ட் முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழமும் போட்டு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் கீல. ரோஸ்ட் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கீழ வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு 2 கப் ரவை எடுத்திருக்கோம். 2 கப் ரவையை போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாம நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வந்து ரவை வறுத்த அந்த நல்லா வறுத்த வாடை வரும் இல்லையா, ஸோ அது வரைக்கும் நல்லா கிளறி கிளறி வறுத்துக்கணும் மக்களே. ஆனா வந்து அந்த கலர் மாறுறதுக்குள்ள நம்ம வந்து அதை அடுத்து வந்து ப்ராசஸ் பண்ணிடணும். பாருங்க மக்களே, நான் என்ன தப்பு பண்ணேன்னா சின்ன தவாவை எடுத்துட்டேன். 2 கப் ரவை போட்டேன். எனக்கு சுத்தமா வந்து பத்தவே இல்ல தவா. ஸோ கிளறும் போது கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ 2 கப் எந்த கப்ல நான் போட்டேன் ரவை அப்படின்றத நான் காமிக்க விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோல. ஸோ ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. 2 கப் ரவைனா நான் சின்ன கப் ரைஸ் போடுற கப்ல தான் நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 2 கப் ரவை எடுத்ததுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைனா அதுக்கு வந்து 2 கப் பால் அப்படின்ற கணக்குல ஒரு 4 கப் பாலும் 1 கப் தண்ணியும் எடுத்துட்டு இந்த ரவையை நல்லா வறுத்துட்டேன். வறுத்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா கட்டி விழாம ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பாலை ஆட் பண்ணிட்டு கட்டி விழாம நல்லா ஆட் பண்ணிக்கணும் மக்களே. நல்லா கிளறி விட்டு ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். பார்க்க வந்து கேசரி மாதிரி இல்ல. அது பார்க்கும்போது பாயாசம் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா சூப்பரா இருந்துச்சு மக்களே. இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ நல்லாவே வந்து பால் கொதிச்சு நல்லாவே வந்து ரவை வெந்துருச்சு. இப்ப இந்த கப்ல போட்டேன் இல்லையா? இந்த கப்பு தான் மக்களே வந்து நானு ஜீனி போட்டேன். அந்த கப்ல தான் நான் வந்து இன்னைக்கு ரவையும் எடுத்துக்கிட்டேன். அதுல 2 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த அந்த கப்லயே வந்து ஃபர்ஸ்ட் 1 கப் ஜீனி போட்டேன். ஆனா பத்தல. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கிறிஸ்மஸ் முந்திரி பழத்தையும் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் வந்து நம்மளுக்கு நல்லா இந்த பால் வந்து வத்தணும். ஸோ வத்தி நல்லா வந்து இதுல ஆக்சுவலா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் மக்களே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பண்றோம். ஸோ ஸ்வீட்டும் அதிகமா தான் இதுல போடணும். பிளஸ் வந்து நம்மளுடைய கீ நெய் தான் மக்களே ரொம்ப முக்கியம். நெய் அதிகம் போட போட அப்படியே அந்த கே பாயாசம்னே வருது மக்களே. கேசரி வந்து நல்லா உங்களுக்கு நல்லா அந்த இளகி கொடுக்கும் மக்களே. நல்லா சாஃப்ட்டா அப்படி வரும். ஸோ நெறைய கீ போட தான் செய்வேன் மக்களே. நீங்க என்னைக்கோ ஒரு நாள் ஸ்வீட் பண்றோம். ஸ்வீட்ல வந்து கேசரி, ஸ்வீட்லாம் கீ, நெய் உளர்றேன் மக்களே. நெய்யும் அதுக்கப்புறம் வந்து நம்ம போடுற சுகரும் வந்து கொஞ்சம் அதிகம் தான் மக்களே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு ஸ்பெஷலே. ஸோ பார்த்தீங்களா எப்படி நல்லா வந்து தல 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 தலன்னு வருதா? அப்படி வரணும் மக்களே. ஸோ செம சூப்பர் டூப்பரா வந்திருந்துச்சு. கண்டிப்பா இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பால், கேசரி. எவ்வளோ கேசரி நானும் பண்ணியிருக்கேன் மக்களே. பாதாம் அது என்ன நம்ம ஆ அன்னாச்சி பழம் கேசரி பண்ணியிருக்கேன். இந்த மாரி நெறைய கேசரி பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி பால் கேசரின்றது எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் தான் மக்களே. செம சூப்பர் டூப்பரா வந்திருந்துச்சு. கடைசியும் வந்துட்டு நெய் ஊத்தி நல்லா வந்து ஒரு மிக்ஸப் பண்ணிட்டு அப்படியே வந்து தூக்கி வச்சாச்சு மக்களே. அதுக்கப்புறம் நம்ம சோம்பேறி சிக்கன் தான் லாஸ்ட் பண்ணோம். ஸோ வாங்க மக்களே, அதுக்குள்ள நம்ம தம் போட்டு அது ரெடி ஆயிடுச்சா என்னன்றதையும் ஒரு சைட் பை சைடா பார்த்துடலாம். எஸ் பாத்தீங்களா? சூப்பரா தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மக்களே. வாவ்! 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 சோ அமேசிங்! சோ யம்மி மக்களே. நான் இந்த லைவ்னே வருது பாருங்களேன். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது கூட, அந்த பிரியாணி சாப்ட்டு செம தெம்பா வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே. செம தல தலன்னு செம யம்மியா வந்துருந்துச்சு மக்களே பிரியாணி இன்னைக்கு. பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கரெக்ட்டான உப்பு இருக்கணும். பிளஸ் வந்துட்டு, அந்த ரைஸ் வந்து உடையாம வரணும் மக்களே. அதுதான் மிகப்பெரிய ஒரு சக்சஸான ஒரு பிரியாணிக்கு பின்னாடி உள்ள ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு ரைஸ் வந்து உடையவே இல்ல. செம சூப்பரா ரொம்ப தல தலன்னு வந்திருந்துச்சு. பிளஸ் வந்து உப்பு எப்பயுமே எனக்கு வந்து உப்பு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் மக்களே. ஏன்னா, நான் அந்த தண்ணீல வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு அந்த அரிசி போடுவோம்ல, அந்த டைம் வந்து ஒரு கல் கரெக்ட்டா கூட போட்டோம்னா, அந்த பிரியாணி ஆயி ரெடி ஆயி வரும்போது சூப்பர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் மக்களே உப்பு டேஸ்ட் பிரியாணில. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சோம்பேறி பிரியாணி இன்னைக்கு வந்து ஆ நம்ம இந்த தவால தான் பண்ண போறோம். நம்ம இந்த தவால. ஸோ எஸ் அடுப்ப ஆன் பண்ணிட்டு நான் வந்து ஆ எடுத்து அப்படியே வந்து கவுத்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, ஆ மூடி போட்டு வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் மக்களே இந்த சிக்கன. இதுலயே எண்ணெய், வெங்காயத்துலருந்து தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வந்துரும். எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாரி கண்டிப்பா நீங்களும் சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஆமா மக்களே, இந்த மண் சட்டியில தான் இன்னைக்கு வந்து சோம்பேறி சிக்கன் பண்ணேன். இந்த தவாலன்னு சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி. எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல. ஸோ மண் சட்டியில தான் இன்னைக்கு வந்து சூப்பரான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. செம சூப்பர் டேஸ்ட்டா வந்திருந்துச்சு மக்களே. இதே மாரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, மறக்காம உங்க வேல்யூபிள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யாருக்குமே பசி பொறுக்கல. ஸோ வந்து பார்த்தீங்களா, ரைஸ் எவ்ளோ தல தலன்னு வந்திருக்கு. அடுப்புல சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு. பட் அதுக்குள்ள வந்து பிரியாணி, ராய்த்தா, பாயில்டு எக் எல்லாம் வச்சுட்டு, ஆ பசங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். மட்டன் மட்டன் பிரியாணி, கேசரி, பால் கேசரி, ராய்த்தா, பாயில்டு எக், சிக்கன் ரெடி ஆயிட்டிருக்கு. எஸ் மக்களே, பசங்களுக்கு மட்டன் பிரியாணி, ராய்த்தா, பாயில்டு எக் எல்லாம் வச்சுட்டு, அவங்களுக்கு ரைஸ் போட்டு குடுத்துட்டேன். இங்கிட்டு வந்து சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு மக்களே இன்னைக்கு லஞ்ச் முடிக்கிறதுக்கு. ஏன்னா எந்திரிக்கவே பண்ணி 10:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாத்துக்கும் குடுக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 2:30 மணி ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த மாரி அப்பப்ப எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். வேற எதுவுமே ஆட் பண்ணல மக்களே. அதுலயே எவ்ளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ வெங்காயம், தக்காளில இருந்தே நெறைய தண்ணி பிரிஞ்சு வரும் மக்களே. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நீங்களும் சோம்பேறி சிக்கன், மட்டன் பிரியாணி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்தீங்களா எவ்ளோ தண்ணி வத்தி
சூப்பரா சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மக்களே. கண்டிப்பா கண்டிப்பா என் வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம தஸ்னீம் விலாக்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோஸ் போட்டாலும் டிங்னு கரெக்டா நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம்